அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு இன்று 30/1/2024 வெளியிடப்பட்டுள்ளது. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வானது ஒரு ஆண்டு காலமாக இந்த தேர்வு எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் டிஎன்பிஎஸ்சி இந்த மாதம் இறுதியில் குரூப் 4 தேர்வு வெளியிடப்படும் என்று இந்த ஆண்டு அட்டவணையை வெளியிட்டிருந்தது. அதேபோல் இந்த மாதம் கடைசி இன்று 30ஆம் தேதி இந்த தேர்வுக்கான அறிவிப்பு வெளிவந்துள்ளது. மாணவர்களிடையே எதிர்பார்த்து கொண்டிருந்த மாணவர்களிடையே இந்த கால்புரம் வந்தது. இந்த 2024 ஒரு புத்துணர்வை ஊட்டும் ஒரு செய்தியாகும். ஏன்னா வேலைக்காக எப்போ கால்புரம் வரும் அப்படின்னு அவளுடன் ஒவ்வொருவரும் எதிர்கொண்டு படித்து கொண்டிருந்தார்கள். சில பேர் இந்த கால்பர் வருமா வராதா என்ற ஒரு பயத்துடன் இருந்தார்கள். இப்பொழுது கால்பர் வந்துள்ளது. அதே போல் இந்த தேர்வில் வெற்றி பெறுவது எப்படி படித்தால் இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும் என்பதை இந்த பதிவில் உங்களுக்கு யூனிக் அகாடமியிலிருந்து யூனிக் அகாடமியின் நிர்வாக இயக்குனர் மற்றும் சேர்மன் ஜெய கோவிந்தராஜ் ஆகிய நான் 1998 முதல் இயங்கி வரும் 25 ஆண்டுகள் முடிவடைந்துள்ள நிலையில் இங்கு படித்து 25,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகிறார்கள். அதே போல் நீங்களும் உங்களது கனவை நினைவாக்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். ஒரு போட்டித் தேர்வு என்பது நாம் சாதாரணமாக அந்த போட்டித் தேர்வை எடை போற்ற முடியாது. நான் இந்த தேர்வு அப்ளை பண்ணிட்டேன், நான் எழுதி உடனே பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இன்றைக்கி காம்படிட்டர் வெரி ஹை. ஒரு போட்டித் தேர்வில் பார்த்திங்கன்னா 20 லட்சத்துக்கு மேலே சென்ற ஆண்டே இதுக்கு முன்னாடி வந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்ளை பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் என்ன ஒரு கனவு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வானது நம்ம தேர்வு எழுதி ஒரே தேர்வு வெற்றி பெற்றாவே நம்ம போஸ்டிங் போயிட முடியும் அப்படின்றது எல்லாருக்கும் உள்மனதில் இருக்கக்கூடிய ஒரு தைரியம். பட் ஆனால் அந்த தேர்வுக்கு விண்ணப்பித்து அதற்காக எவ்வாறு தயாராகுது அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அன்றைக்கி தமிழ்நாட்டில் அட் ப்ரெசண்ட் 38 மாவட்டம் இருக்குது. இப்போ ஒரு மாவட்டத்துலேயும் ஒரு 1000 பேர் ஒரு கோச்சிங் போய் படிச்சுட்ருக்காங்க அப்படின்னா ஒரு 38,000 ஒரு 37,000 பேர். அது இல்லாத ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு 1000 பேர் சுயமாக முழு நேரமாக அவங்க அவங்கள படிக்கிறாங்கனாலும் ஒரு 38,000 பேர். ஸோ பாருங்கள் எவ்வளோ பேர் வரணும், ஒரு 76,000 பேர். மற்றவங்க ஏற்கனவே எழுதிட்டுருக்காங்க, இந்த தேர்வுக்காக தொடர்ந்து படிச்சுட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது ஒரு 30,000 பேர் வச்சுக்கோங்க. ஒரு 1 லட்சத்துக்கு சம்திங் மாணவர்கள் தான் இந்த 21 லட்சத்தில் 20 லட்சத்துக்கு மேலே அப்ளை பண்ணுற மாணவர்களில் முறையாக இந்த தேர்வுக்கு படிக்கிறாங்க. மீது எல்லாமே அந்த தேர்வு அனௌன்ஸ்மெண்ட் ஆகி கடைசி கட்டத்தில் ஒரு மாதம் படிக்கிறது, அந்த ஹால் டிக்கெட் வந்த பிறகு புத்தகத்தை வாங்கி படிக்கிறது, இல்லை அவங்களால ஒரு சடன் டைம் ஒதுக்கி அவங்க படிச்சுட்ருப்பாங்க. ஸோ இதை முழு நேர ஈடுபாடாகவும் இந்த தேர்வில் நம்ம வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற எண்ணத்துடனும் பயிற்சி பெறுபவர்களும் இதற்கான முறையாக படிப்பவர்களும் பார்த்திங்கன்னா ஒரு 1 லட்சம் அதிகபட்சம் ஒரு 1.5 லட்சத்துக்குள்ளே தான் இந்த தேர்வுக்கு படிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நமக்கு எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறத விட காம்படிட்டர் எவ்வளவு. இப்போ நமக்கு ஒரு 6,400 வேக்கண்ட் நான் சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் டைமே பார்த்திங்கன்னா சொல்லியிருந்த வேக்கண்ட் போஸ்டிங் போடுறப்போ இன்னும் கூடுதலாக போட்டிருந்தாங்க 10,000 பக்கம். ஸோ இதுவுமே கூடுதலாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்டிங் அப்படின்னா ஒரு 20 பேர் 25 பேர் தான் உங்களுக்கு காம்படிட்டராக இருப்பாங்க. பட் ஆனால் அப்ளை பண்ணுறத பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங்கு 250 பேர் காம்படிட்டர் வருவாங்க. பட் நல்லா படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு 25 பேர் ஒரு போஸ்டிங். ஸோ அதில் நாம் ஒருத்தர் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் தயாராகணும். அப்படி தான் பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணி இதுக்காக நல்லா படிக்கிறவங்க பாஸ் பண்ணி போஸ்டிங் வந்துடுறாங்க எளிய முறையில். அதற்கு இந்த தேர்வில் சென்ற முறை குரூப் 2 பாஸ் பண்ணவங்களே நிறைய பேர் பார்த்திங்கன்னா குரூப் 4 பாஸ் பண்ண முடியல. ஏன்னா இந்த தேர்வு மெத்தட் ஆஃப் இதுக்கு முன்னாடி கேட்டதுக்கும் சென்ற முறை கேட்டதுக்கும் நிறைய
மாறுதல் இருந்தது. அதே போல் தான் மற்ற தேர்வும் இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ காம்படிட்டர் அதிகமாகுது. இந்த தேர்வோட டஃப்பாக கொடுக்குறதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்டாண்டர்டாகவே கொடுக்குறாங்க. ஸோ சாதாரணமாக படித்து இந்த தேர்வில் வெற்றி பெறுறது அப்படின்றது கண்டிப்பாக முடியாது. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம வந்து வெறித்தனமாக இந்த தேர்வுக்கு நிறைய படிக்கணும். அதுக்கடுத்து எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும். இப்போ ஒரு 6வது to 10வது வரைக்கும் தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் இது வந்து படித்தீங்க அப்படின்னா ஒரு 50%. அதாவது இப்போ 9th 10th கேட்குறது அதிகமாக இருக்கும். 6வது to 8வதுல ஒரு குறிப்பிட்ட கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது மாதிரி 6th to 10th வரைக்கும் இந்த தேர்வுக்கு சமச்சீர் புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும். அடுத்து +1 +2 அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுவும் நம்ம படிச்சுட்டு இதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கோச்சிங் வரீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஸ்பெசிஃபிக்காக கிளாஸ் இருக்கிற டீச்சர்ஸ் வந்து பல புத்தகத்தை படிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பல தேர்வு வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்றது அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதை வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்து ஹிண்ட்ஸ் கொடுக்குறப்ப அவுட்லைன் தெரிஞ்சுக்கிட்டு இதை படிக்கிறப்ப உங்களுக்கு அப்படியே மனசில் பதியும். ரீகால் பண்ணுறப்போ இந்த தேர்வு எழுதுகிறப்போ கூட நீங்கள் ஏற்கனவே அங்கே கிளாஸில் சொன்னதெல்லாம் வந்து மைண்டில் ஏற்றிக்க முடியும். ஸோ வந்து இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ஒரு படிக்கிறதுக்கும் கிளாஸ் வந்து படிக்கிறதுக்கும் ஒரு 100 பேர் 50 பேருக்குள்ளே படிக்கிறப்ப உங்களுக்கே என்னென்னா இவ்வளோ பேர் இப்படி படிக்கிறாங்க, நாம் இந்த அளவுக்கு படிக்கணுன்ற எண்ணத்தை உருவாக்கும். அதே போல் நிறைய வந்து டெஸ்ட் எழுதணும். இந்த டெஸ்ட் எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் நீங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறீங்களா குறையிறீங்களா அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா அந்த அடுத்தடுத்த டெஸ்ட்டில் மார்க் வாங்குறதுக்கு பார்க்கணும். அந்த எழுதின டெஸ்ட்டில் தெரியாத கொஷினை நல்லா படித்து தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தேர்வு எவ்வளோ எழுதி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு இந்த தேர்வில் நீங்கள் வெற்றி நோக்கி பக்கம் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஈஸியாக வந்து வெற்றி அடைய முடியும். நிறைய பேருக்கு வந்து டெஸ்ட் அப்படின்னா அந்த டெஸ்ட் வந்து எழுத மாட்டாங்க, கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்க அங்கே போய் அந்த தேர்வு எழுதுகிறப்ப அந்த நிறைய தெரிஞ்ச மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம இங்கே எழுதி தேர்வு எழுதி பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும். அதே மாதிரி நடப்பு செய்தி ஒரு குறைஞ்சது அந்த 1 இயர்க்கான நடப்பு செய்தி நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 1 இயர்க்கானது நீங்கள் பார்க்கலாம். ஆனால் டெப்த்தாக லாஸ்ட் 1 இயர்க்கு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் நடக்குது, இல்லை ஒலிம்பிக் நடக்குது அப்படின்னா அது 1 இயர்ஸில் வராது. 4 இயர்ஸ் ஒன்ஸு ஒலிம்பிக் நடக்கிறது வரும். ஸோ லாஸ்ட் எங்கே நடந்தது, அடுத்து எங்கே நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் அந்த கரண்ட் ஈவெண்ட்ஸில் பார்த்துக்கணும். ப்ரெசன்ட் நியூஸ் அப்படின்றது அது 1 இயர்ன்றது இப்போ ஒரு ஸ்டேட் புதுசாக வருது, இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட் புதுசாக வருது, இல்லை ஒரு கவர்னர், ஒரு சிஎம் இந்த மாதிரிலாம் ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அது 1 இயர்க்குள்ளே நடக்கிறதுக்கான இது நீங்கள் எடுக்கணும். ஒரு மினிஸ்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அந்த மினிஸ்டர்ஸ்லாம் நேம் தெரிஞ்சுக்கணும், என்ன டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸில் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு சேட்டலைட் நம்ம அனுப்புகிறோம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எர்த்குவேக் ஆகுது, ஒரு இயற்கை சீற்றங்கள் ஏற்படுது, எங்கே ஏற்பட்டுச்சு, எப்படி என்னன்றதெல்லாம் அது அந்த 1 இயர்க்கான நடப்பு செய்திகளை நீங்கள் பார்த்துக்கணும். அந்த மாதிரி கிளாஸ் போகிறப்போ உங்களுக்கு ஐடியா தருவோம். அதே மாதிரி இப்போ யூனிக் அகாடமியில் இந்த ஆண்டு முதல் 25 ஆண்டு முடிந்து நமது வெள்ளி விழா காணும் இந்த ஆண்டு முதல் சேரும் மாணவர்கள் ஒரு முறை சேர்ந்து பயிற்சி கட்டணம் செலுத்தினாலே வெற்றி பெறும் முறை பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம் என்ற அறிவிப்பு இந்த ஜனவரியில் நாங்கள் வெளியிட்டிருக்கோம். அந்த இதையும் நீங்கள் பயன்படுத்தி கண்டிப்பாக உங்களுடைய வெற்றியை நீங்கள் யூனிக் அகாடமி மூலிமா வெற்றி பெற்று நீங்கள் ஒரு அரசு அதிகாரி ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, நெக்ஸ்ட் வந்து குரூப் 4, இப்போ குரூப் 4 வந்துச்சு, குரூப் 2, குரூப் 1, இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 8, குரூப் 6, குரூப் 7 பல எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அதில் எதெல்லாம் நீங்கள் எலிஜிபிலிட்டி இருக்கீங்களா எல்லாத்தையும் தொடர்ந்து எழுதி வெற்றி பெறலாம். இருக்கிற இந்த ஷார்ட் டைமில் இந்த தேர்வு பாஸ் பண்ணணும்னா அது முறையான பயிற்சி. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல டைம் ஒதுக்கி படிக்க தயாராக இருக்கீங்க, வெறித்தனமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யூனிக் அகாடமியில் சேர்ந்து பயிற்சி பெறுங்க, வெற்றி பெறுவீர்கள். அதே போல் உங்களுக்கு பல தேர்வு நாங்கள் நடத்திருக்கிறதுனால அந்த தேர்வு எப்படிலாம் கேட்பாங்க, எப்படி படிக்கணும், ஸோ லாஸ்ட் டைம் எப்படி கேட்டானா இந்த டைம் எப்படி கேட்பான் அப்படின்றதெல்லாம் நாங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஐடியா கொடுப்போம். அது மாதிரி நீங்கள் அந்த இதெல்லாம் தெரிஞ்சுட்டு படிக்கிறப்போ ஈஸியாக நீங்கள் ஒரு 80% நீங்கள் இருக்கீங்கன்னா ஒரு 20%, ஒரு 10% அப்படின்றது நம்ம 1 மார்க் 2 மார்க்கில் நம்ம லைஃப் அடுத்து திருப்பி தேர்வுக்கு எதிர்நோக்கிற நிலைக்கு வந்துடுறோம். ஸோ ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம். அதில் வந்து
நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கணும்னா இந்த யூனிக் அகாடமியில் சேர்ந்து படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்கும். அதற்கான முழு சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம். நல்ல எங்கள் அனுபவமுள்ள ஆசிரியர்கள், மாதிரி தேர்வுகள், பாடப்புத்தகங்கள் எல்லாமே தரோம். அதுக்கடுத்தது ரெஃபரன்ஸ் இல்லாமல் என்னென்ன உங்களுக்கு தேவை அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து செலக்டிவாக இந்த தேர்வை எப்படி படித்தா பாஸ் பண்ணுறது முறை தெரிஞ்சு படிக்கிறப்ப ஈஸியாக நீங்கள் தேர்வில் வெற்றி பெற முடியும். அதே மாதிரி இப்போ கிளாஸ் நாங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா, இந்த வாரம் சனி ஞாயிறு முதல் சாட்டர்டே சண்டே 10 to 5 ஒரு பேட்சும், மண்டே டு ஃப்ரைடேயில் வந்து 10 to 1 திங்கள் டு வெள்ளி வரைக்கும் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஒரு பேட்ச், 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஒரு பேட்ச், ஈவினிங் 6 to 9 ஒரு பேட்ச், மொத்தம் டே டைமில் 2 பேட்சும், ஈவினிங் டைமில் ஒரு பேட்சும், அதே மாதிரி வீக்கெண்டில் சனி ஞாயிறில் ஒரு பேட்சும் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதேமாதிரி சண்டே மட்டும் ஒரு பேட்சும் வரலாம். ஏன்னா அது ஒர்க் பண்ணிட்டு வரவங்களுக்கு சண்டே மட்டும்தான் கிளாஸ் வரணும். அதுக்கு தகுந்த மாதிரியும் பேட்ச் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே சேர்றீங்க அப்படின்னா இந்த தேர்வில் மட்டும் இல்லை, நீங்கள் வெற்றி பெறும் வரைக்கும் யூனிக் அகாடமியில் பயிற்சி பெறலாம். ஒரு டைம் நீங்கள் பணம் கட்டி வெற்றி பெறும் முறை பயிற்சி அப்படின்ற திட்டத்தை இந்த ஆண்டு முதல் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அதே போல் இந்த கால்புரம் வந்திருக்கு. அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலுமே இப்போ என்னுடைய நம்பர் 7868999794 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் கால்ஃபர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த கடைசி மினிட்டில் வந்து படிக்கிறத விட இப்பயே சேர்ந்து படிக்கிறது நல்லது. கடைசிக்குள்ளே வர 2-3 பேட்ச் திரும்ப எடுப்போம். ஃபஸ்ட்டு வரவங்க மீண்டும் வேணும்னா கூட அவங்களுக்கு டவுட்டாக இருக்கிற கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிக்கலாம். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ், மேக்ஸ், ஜென்ரல் தமிழ், இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு. அதற்கு எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அதை பயன்படுத்தி நீங்களும் வெற்றி பெறலாம். உங்களுடைய அரசு கனவை நனவாக்கலாம். மேலும் தொடர்புக்கு யூனிக் அகாடமி 16 அத்வைத ஆசிரமம் ரோட், சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ளது. தொடர்புக்கு 7868999794 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு நீங்கள் அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் சேரலாம். உங்களுக்கு எந்த பேட்ச் உங்களுக்கு வேணுமோ அதில் தேர்ந்தெடுத்து முழு நேர பேட்ச் இருக்குது, வீக்கெண்ட் பேட்ச் இருக்குது, அதில் நீங்கள் சேர்ந்து பயன்பெறலாம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.